ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தை கொடுப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் கொடுத்திருக்கிறதான அற்புதமான வார்த்தை பரிசுத்த பவுலடிகள் ரோமருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 26வது இறை வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறார். வலுவில்லாத சூழ்நிலையிலே, நாம் ஜெபிக்க முடியாத நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக எனக்குள்ளாக இருந்து எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வது மாத்திரமல்ல, பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறார். இன்றைக்கு உங்கள் குறைகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்னதாக பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, என் வேதம் சொல்லுகிறது, அதே 8ஆம் அதிகாரத்தில் எனக்கு அருமையானவர்களே 34வது வசனத்தில் அருள்நாதர் இயேசு பிதாவின் வலது வருஷத்தில் இருந்து ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? தகப்பனே, என்னை பூமிக்கு அனுப்பினீரே, இதோ உம்முடைய சொந்த குமாரன், இதோ சொந்த குமாரன் என்று பாராதபடி என்னை பூமிக்கு அனுப்பினீரே, என்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி என் மரணத்தினாலே ஜெயித்து இதோ என் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட என் அன்பு மகளுக்காய் பிதாவே உம்மிடத்தில் நான் பரிந்து பேசுகிறேன். பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே, எப்படி பரிந்து பேசுகிறார். தன்னுடைய தழும்புள்ள கரத்தை காட்டுகிறார். இதோ இந்த தழும்பு தான் என் அன்பு பிள்ளைக்காக நான் ஆணி பாய்ந்த கரத்தோடு சிலுவையில் தொங்கினது. என் சரீரத்தில் சிரசில் தான் இவர்களின் சாபத்தை போக்கும்படியாய் முள்முடியை தரிப்பித்தது. பிதாவே, அவர்கள் எதை செய்தாலும் எப்படிப்பட்ட குற்றம் செய்தாலும் அவர்களை மன்னியும். இன்றைக்கு அவள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தை என் அன்பு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமல்ல, இயேசு சுவாமியும் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறார். பணமோ பொருளோ பதவியோ அதிகாரமோ நம்மை கைவிடலாம். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. தகப்பனும் தாயும் கூட கைவிடலாம், நாம் நம்பினவர்கள் கூட கைவிடலாம். ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது கூட தெய்வம் நமக்காக பரிந்து பேசி பிதாவிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களையோ உயர்ந்த நிர்வாகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களையோ அணுகி எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்க, எனக்காக இவங்கள்ட்ட சொல்லுங்கள், இந்த ஆஃபீஸில் சொல்லுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அதை பார்க்கிறோம், இந்த பூமியில் உள்ள மனிதன் சொல்வதை பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் அற்புதமாய் பேசுவார். எனக்கு அருமையானவர், அவரம் உள்ளங்கள் ஆழத்தை அறிந்தவர். நீங்கள் படுகிற பாடுகளையும் உங்கள் வேதனைகளையும் அறிந்திருக்கிற தெய்வம் அவர் உங்களோடு கூட பேசுகிறார். அவரே உங்களுக்காய் பரிந்து பேசி பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்று தருவார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார் என்று சொன்னார். அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளிலே அனைவரையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் மூடினவர். அவருடைய வல்லமையினாலும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் குடியிருப்பையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறிப்போகும். எப்பொழுது? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் பரிந்து பேசும்போது. ஹல்லேலூயா. பூமியிலே எனக்கு பரிந்து பேச ஒருவரும் இல்லை என்று நினைக்கிறீர்களோ? ஒருவர் உண்டு, அவர்தான் ஆவியானவர். நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவி அனுப்புகிறேன் என்று சொன்னார். அந்த ஆவியானவர் உங்களுக்காய் பரிந்து பேசி பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்று தருவார். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளாய் அவர்களுக்காய் பரிந்து பேசுகின்ற பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை பெற்றுக் கொடுப்பீராக. அற்புதம் செய்து மகிழ பண்ணும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.